ஐயா மகேஸ்வரனுங்களா? ஐயா வணக்கம். நீங்க தான் ஆதி தீபக்குங்களா? ஆமாங்கய்யா. வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. நல்லா இருக்கேங்கய்யா. நீங்க? நல்லா இருக்கீங்கய்யா. நீங்க? நல்லா இருக்கேன். என்னோட நண்பர் ஒருத்தர் உங்க எண் தந்தாரு. சரி. நீங்க தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி எப்படிங்க பண்ண முடியுமா? எல்லாம் சமஸ்கிருதம் தானே பண்றாங்க. ஆமா. தமிழ்ல பண்ண முடியுமா? முதல்ல நீங்க ஒரு இளைஞரா இருக்கிறீங்க, தமிழ்ல திருமணம் பண்ணுகிறீங்க, அதுக்கே முதல்ல பெரிய பாராட்டு. தமிழ்ல சொல்லுவாங்க, இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு. நம்ம இறைவனை நம்ம மொழியில தான் வழிபடணும். 50,000 ஆண்டுகளா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு உறுதியான நெறிய சொல்லி அதுல வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் யாருன்னா நம்ம பழந்தமிழர் மக்கள் தான். அவர்கள் பாத்தீங்கன்னா திருமணத்தை களவியல் கற்பியல்னு 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. களவியல் போய் அதுக்கப்புறம் அது கற்பியல் திருமணமா இப்ப நமக்கு இருக்கு. அது பெரிய ஒரு விளக்கணம்னா ரொம்ப நீண்டு போகும். அதை நம்ம முன்னோர்கள் நிறைய வழிகாட்டி இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் அப்படிங்கிறாரு. திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா அது அப்படியே வழிமொழிவார். என்னன்னா, நிறைமொழி மாந்தர் நிலத்து பெருமை மறைமொழி காட்டிரும் அப்படின்னு. உங்களுக்கு தெளிவா புரியணும்னா என்னன்னா, நிறைவான உள்ளம் படைத்த, நிறைவானன்னா புரியுதுங்களா? அன்பான, அறிவான, இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் தமிழர்களுக்கு மறைன்னு நம்ம தொல்காப்பியரை சொல்லிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்னதை வச்சு நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறோம். ஐயா நீங்க பேச பேச கேட்க ஒரு மாதிரி சிலுத்து போகுது. இதெல்லாம் நான் இது முன்னாடி கேட்டதில்ல. இதெல்லாம் நீங்க எப்படிங்க கத்துக்கிட்டீங்க? அதுவாப்பா, நான் தமிழ் தேசியத்துல அண்ணன் சீமானால ஈர்க்கப்பட்டு அதுல பயணிக்க ஆரம்பிச்சேன். அண்ணன் நிறைய சொல்லி கொடுத்தாரு. தமிழ்னா என்ன, வழிபாடுனா என்ன, மொழினா என்ன, அதை படித்தோம். நீயும் வாவே நாம் தமிழர் கட்சிக்கு. ஏன்னா இளைஞரா இருக்கீங்க, மொழி மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில 21ஆம் தேதி நடக்குது. வாங்கல, ஒரு திறந்த புத்தகமா அண்ணன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தார். சரிங்க, கண்டிப்பா வர கூப்பிட்டு போங்க. சரி, எப்படி வர்றது? நம்ம சேலம் மேற்குலேருந்து பேருந்துகள்லாம் போகுது, அதுலயே நம்ம போயிடலாம். வந்துருங்க, எனக்கு அழைப்பு கொடுங்க, தாராளமா போகணும். உரிய வரங்க. சரி, மகிழ்ச்சி.